வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்துல விஜய் நடிப்பில் வெளியாக போற திரைப்படம் கோட் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்தியிருக்கு விஜய் ரசிகர்கள் மத்தியில. பாடல்கள் வெளியாயிருக்கு, ஒரு சில பாடல்கள். ஆனா பாடல்கள் பெரிய அளவுல ரசிகர்களை திருப்திப்படுத்தின மாதிரி தெரியல. யுவன் சங்கர் ராஜா இசையில அதுக்கு நிறைய ரசிகர்கள் என்ன சொல்றாங்க, அனிருத்தே இசையமைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. ஆனா இது கேட்டா யுவன் சங்கர் ராஜா எப்படி தாங்குவார் நமக்கு தெரியல. ஏன்னா அது அவருக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம் தான். ஏன்னா அனிருத் அவர்களை யுவன் சங்கர் ராஜாவோட கம்பேர் பண்ற அளவுக்கு காலம் மாறி போயிருச்சு அப்படிங்கிறதுனால என்ன பண்றது, அப்படி ஒரு காலத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாருடைய ரசனையும் மாறுது. பாட்டும் இப்போ யுவன் சங்கர் ராஜா கொடுத்துருக்கிற பாட்டும் அந்த படத்துல அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒண்ணு. இப்போ வெங்கட் பிரபு பேட்டிகளில் பயங்கரமா ஒரு ஹைப்பை ஏற்றி விட்டுருக்காரு கோட் திரைப்படத்துக்கு. அவர் சொல்றாரு, கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், செயற்கை நுண்ணறிவுல. அதுவும் எந்த விஜயகாந்த், கேப்டன் பிரபாகரன் படத்துல பார்த்த விஜயகாந்தை அப்படியே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காரு. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு காரணம். ஏன்னா இப்போ விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சிட்டாங்க. அவருடைய மறைவு உலக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே அவ்வளோ பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்துச்சு. வருத்தப்படாதவங்க யாருமே கிடையாது. ஏன்னா ஒரு ஹேட்டர் கூட இல்லாத ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர்கள். அப்படிப்பட்ட விஜயகாந்தை மறுபடியும் நம்ம திரையில பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய காமன் ஆடியன்ஸே படத்துக்கு வருவாங்க. அது ஒண்ணு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்தோம், அது அந்த அளவுக்கு கவர்ற மாதிரி இல்லாட்டியுமே கூட ஒரு சில விஷயங்கள் ரசிக்கும்படியா இருக்கு. ஏன்னா விஜயுடைய அந்த டி ஏஜிங் லுக்கு, அந்த லுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலுமே கூட அதை எப்படி ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்க போறாங்க. ஏன்னா ட்ரெய்லர்ல பார்க்கும்போது கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் சுமாரா இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அதை மெருகேற்றி இருக்கலாம் அப்படின்னு நம்ம நம்புறோம். அதனால திரையில பார்க்கும்போது கொஞ்சம் கூடுதலா அதை நல்லா எல்லாரும் பிடிக்கிற மாதிரி அந்த லுக்கை அவங்க கொண்டு வந்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. அதே மாதிரி இதுல பிரபுதேவா நடிச்சிருக்காரு, ஜெயராம் நடிச்சிருக்காரு, பிரசாந்த் நடிச்சிருக்காரு, அதே மாதிரி த்ரிஷா இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இவ்வளவு பேர் இதுல இருக்கிறதுனால இவங்க எல்லாரையும் எப்படி கையாண்டிருப்பார் வெங்கட் பிரபு, அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பேட்டியில சொல்றாரு வெங்கட் பிரபு அவர்கள், நிச்சயமா 1000 கோடி வந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான். தமிழ் சினிமால ஒரு படம் 1000 கோடி விஜய் சார் நடிச்சு வருதுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான் அப்படின்லாம் கூட ஹைப் ஏத்துறாரு. அப்ப அந்த அளவுக்கு ஹைப் ஏத்துற அளவுக்கு உள்ள விஷயம் இருக்குமா, சரக்கு இருக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. இன்னொரு பக்கம் டிக்கெட் புக்கிங் ஆரம்பிச்சு பயங்கரமா போயிட்டு இருக்கு. சில இடங்கள்ல 2 மணி நேரத்துல டிக்கெட் தீர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தலையில ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு டிக்கெட் புக் பண்றாங்க. ஏன்னா ஆபீஸ்ல யாரும் மாட்டிடக்கூடாதுன்னு அதை யாராவது வீடியோ எடுத்து போட்டு விட்டுருவாங்கன்னு சொல்லி அப்படி போய் டிக்கெட் எடுத்துக்கிட்டாங்க சில பேர். இது ஒரு பக்கம் போகுது. இப்போ இன்னொரு பக்கம் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவங்களும் பயங்கரமா அதுக்கு ஹைப் ஏத்திட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு ஏற்ற முடியுமோ. இப்போ இந்த படத்துடைய கதை வெங்கட் பிரபு யாருக்காக எழுதினது அப்படிங்கிறத ஒரு ரிவீல் பண்ணியிருக்காரு ஒரு பேட்டியில. என்னன்னா ரஜினி, தனுஷ் இவங்க 2 பேரையும் வச்சு ஒரு வயசான கேரக்டர், ஒரு யங் கேரக்டர் அப்படிதான் வச்சு நான் பிளான் பண்ணேன். அதுக்கு பிறகுதான் இதுல விஜய் சார் உள்ள கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ ரஜினி, தனுஷ் இவங்க 2 பேரை வச்சு அவர் இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருப்பாருன்னா நிச்சயமா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் படத்துல அவர் வச்சிருப்பாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு அது கொடுத்துச்சு. அவர் சொன்னது ஒரு வார்த்தை. அவங்க 2 பேருக்காக யோசிச்ச அந்த கதையை விஜய் ஒருத்தரே பண்ணியிருக்காரு, அந்த 2 கேரக்டரையுமே. அப்படிங்கும்போது அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப்பும் அந்த படத்துல அதிகமா இருந்திருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரீ ரெக்கார்டிங் இதுலலாம் யுவன் சங்கர் ராஜா அந்த கதை ஸ்கிரிப்ட் தரமா இருக்கு அப்படிங்கும்போது அவருடைய வித்தையை சிறப்பா இறக்குவார். அதுல யுவன் சங்கர் ராஜா நடிச்சுக்க ஆள் கிடையாது. பாடல்கள் அப்படி இப்படி இருந்தாலும் அந்த ரீ ரெக்கார்டிங்ல தன்னுடைய கைவண்ணத்தை அவர் காட்டுவார்னு வைங்க. அப்படி நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த படத்துல. இது எப்படி நம்மளை திருப்திப்படுத்த போதா, இல்ல பில்டப்போட அப்படியே ஆஃப் ஆக போதா, ஒன்றும் படத்துல எதுவும் விஷயம் இல்லாம அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி விஜய் அவர்களுடைய திரையுலக வாழ்க்கை நிறைவு ஆக போற அந்த ஒரு நேரத்துல அந்த படம் வருது. இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு படம், அதோட ஒரு முழுக்க ஒரு அரசியல்வாதியா மாற போறார் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்துல ரசிகர்கள் ரொம்ப ஒரு கூடுதல் ஈடுபாட்டோட அந்த படத்தை போய் பார்த்து ரசிக்க போறாங்க. ஏன்னா இன்னும் ரொம்ப நாள் பார்க்க முடியாது நம்ம தளபதியை தியேட்டர்ல. அதனால இன்னும் ஒரு 2 படம் தான் இதை நல்லா செலிப்ரேட் பண்ணிக்குவோம் அப்படின்னு இந்த படம் எப்படி இருந்தாலுமே திரும்ப திரும்ப போய் பார்ப்பதற்கு ரசிகர்கள் தயாரா இருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் தான். அதை வெங்கட் பிரபு அவர்கள் பண்ணி வச்சிருக்கிறத பொறுத்து தான் இருக்கு. போய் பார்த்து முடிவு பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. நீங்க கோட்டுக்கு டிக்கெட் வாங்கியாச்சா, உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளும் அடுத்தடுத்த வீடியோக்களில் மேற்கொண்டு பல தகவல்களை பற்றி பேசுவோம். நன்றி.